pani saga saga maga sani sani pani bama bama ga alai kadalalam niravu ariyado yelo yelelo adi manadagam vidiyal theriyado yelo yelelo பாதமாறும் மேகம் எங்கோ தொலைந்தவள் நானோ கம கம மப மப பனி பனி நிச நிச நிசகாசா நிசகா நி பனி மப மக ஆழில தடமெதும் இல்ல ஏலோ ஏலேலோ வான்வெளியில் நீ நுழைந்து செல்ல ஏலோ ஏலேலோ. This was Rag Madhu Counts and the song from PS1 we all know from Puneet 71 Sagama Pani Sani Pamaga Sani Pani Sagamaga with a wonderful tunesmith A.R. Rahman sir. And on that note, a question for Deepa. Okay. Deepa, you have worked closely with Mani sir, Mani Ratnam sir, and you have seen that aesthetic that they bring to the entire story. Not just the music, but also the voice. So, from your experience and the vocalization and the pace, the modulation, phrasing, there's a lot of similarity between speaking and singing, right? So, can you highlight some of those experiences you had with Mani sir and how will he teach you, for instance? உண்மையை சொல்லணும்னா அவரோட படங்களில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அவரை வந்து நம்மளால் நிறையெல்லாம் பார்க்க முடியாது. டு பி ஆனஸ்ட், ரெக்கார்டிங் செஷன்ஸ் அப்போது அவர் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணிடுவார் டீமுக்கு. அண்ட் தே வில் ஒர்க் ரியலி ஹார்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ். அதுக்கப்புறமா அவர் ஒரு செஷன் வந்து உட்காந்து கேட்பார். கேட்கும்போது ஒரு ஒன் லைன் தான் சொல்லுவார். அதில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். பக்கமாக வந்து நிறைய பேசும்போது வராத ஒரு கிளாரிட்டி அவர் சொல்லும்போது இம்மீடியட்டாக நமக்கு புரியும். அண்ட் யூஸ்வலாக அவரோட ஃபிலிம்ஸில் வந்து எல்லாருமே அது ஒரு டீசிங்காக பண்ணுவாங்க. ஒரே மாதிரி ஒரு டோனில் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் உண்மை என்னென்னா கம்யூனிகேஷனுக்கு அவ்வளோ போதும். Actually, that's right. Yeah, family எல்லாரும் அப்படிதான் பேசுவா. I'm the one who's a little dramatic, but எல்லாரும் நான் சொல்லுவேன், என்ன மணிரத்னம் சார் படம் மாதிரி பேசுறீங்க. இங்கிலீஷ் நிறைய வந்ததுனால இங்கிலீஷ் just ஒரு ஃபிளாட்டா ஒரு டோன் அப்படிங்கிற மாதிரி. Cool, but coolness. See, and that's in music as well. True. So when Rahman sir, or communicates a song, then that coolness is there. I recently did one song for Rahman sir, my first experience recording with him. So that was interesting because when he taught it, it was like, I mean, when he sings it, it's like, of course, of course, that's how it has to be. It's like obvious. But adu avar sollumbodhu it's so like that clarity, as you say. True. And that brings me to another question about voice. Okay. And I know we've been chatting about it. So how does someone who's a voice artist like yourself or a singer like myself, how do we look after our voice and the tone? Because the dubbing will happen over 20 days, am I right? How 20 days la agadu oru see, that depends on the length of the role for which you're voicing. இப்போ நம்ம ஒரு படத்துல வந்து ரொம்ப நிறைய அந்த ஆக்டரோட போர்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அண்ட் ரொம்ப ஒரு அந்த கேரக்டருக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா இட் கேன் டேக் அபவுட் 6 to 7 days ஆல்சோ. ஆனா மோஸ்ட்லி த ஒர்க் கேன் பி given the normal length of roles, so called normal length of roles in for lead actresses in film, நம்மளுக்கு ஒரு 3-4 days போதும். சில படங்கள்லாம் 2 hours எல்லாம் கூட முடிஞ்சு போயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஒர்க்கே நமக்கு இருக்கும். ஸோ லென்த் டசன்ட் மேட்டர். அந்த இருக்கிற டைம்ல ஹவு வி இன்டோனேட் ஃபார் தட் வாய்ஸ். எனக்கு அங்கதான் நான் கிளாசிக்கல் மியூசிக் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன்றதுனால இப்போ ஒரு டோன் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதை பிச் டவுன் பண்றதோ அப் பண்றதோ கொஞ்சம் என்னால பண்ண முடியும். அண்ட் பிளஸ் ஒரு சில பேர் ரொம்ப வேகமா பேசுவாங்க. ஸோ வேகமா பேசும்போது நம்மளுக்கு நடுவுல பிரெத்துக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் ஐ ஜஸ்ட் ஸ்லோலி ட்ரா இன் மை பிரெத் லைக் ஹவ் யூ மைட் டூ பிஃபோர் யூ சிங். ஒரு நீங்க வந்து ஒரு ஆலாபனை எடுக்கும் போது எப்படி பாடுறீங்க, or you're going to hold one particular swara. ஸோ நீங்க அது வந்து அந்த மியூசிக் லேர்ன் பண்ணதுனால அது டப் செஷன்ஸ் அப்போ அது அவ்வளோ அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரு நேச்சுரல் நமக்கு வந்து இன்ஸ்டிங்டிவா வருது. சரி, ஐ ஹாவ் டு ஹோல்ட்
my breath and then slowly release the air, and as I speak the words will come in clarity. Sometimes we get stuck with some words. That's right. ஒரு word specific-ஆ கேட்கணும் அப்படின்னா, see our job comes at the end of a film. பேசி முடிச்சிட்டாங்க, இப்போ நான் போய் அவங்க பேசினதுக்கு நான் வந்து சிங்க் பண்ணணும். ஸோ என்னால் என்னோட ஸ்பீடில் ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ இம்பாக்ட்ஃபுல் அது இருக்கிற மீட்டரில் நான் அதை எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, ப்ளஸ் டு கன்வே வாட் த டிரெக்டர் ஹேஸ் இன் மைண்ட். ஸோ இட் ஆல் டேக்ஸ் டைம். இட்ஸ் a big story இல்லையா? இட்ஸ் a very nice long. முன்னே ரொம்ப சின்ன வயசுல கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், ஏன் இவ்வளோ தடவை நம்மளை பேச வைக்கிறாங்க, நான் நல்லா தானே பேசினேன் அப்படின்ட்டு தோணும். பட் வித் as I have done so many projects, எனக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொரு மெச்சூரிட்டி வருது. ஓகே, the more time I take, the more better it comes out. So in fact I'm enjoying the process. Once I'm done with the film, it's over. You delve into it. Yes. You delve into it. And similarly we have takes also. இப்போ பாடும்போது recordings பாடும்போது. True. And that brings me to a ragam that I want to share, from my own song. So Sindhu Bhairavi is a beautiful ragam, as you know, and yes. Sagama pada mada sada maga sari mare sada sa. It's called Bhairavi in northern India. We call it Sindhu Bhairavi. So Vijayanti sir, when he called me, when I heard the track, the feeling of Sindhu Bhairavi came in my heart. So then we started out something like this. Chillax Re ga ma pa ma pa ni da pa ma ga re ga da ma ga re ga sa re za ni sa ga ma pa da pa ma ga re ga pa da ni da ma ga da ma re za. அந்த இடம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜத்தியில வந்து ஷண்முக பிரியான்னு ஒரு ராகம் ஃபீலிங் வந்தது எனக்கு. ஓகே. Deem deem tananam, deem deem tananam, garisa nizari gari garisa daniga garisa dava garisa nizari gari garisa daya dadari re re nana. Sabash. அந்த ஃபீலிங் வந்தது. சோ இந்த ஒரு பாட்டுல improvisation, this is a question I have for playback singers. இப்போ ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் இன் கிளாசிக்கல் மியூசிக் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு போகும்போது அந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ண பாட்டு இது அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு ஒரு மியூசிக் கம்போசர் சொல்லும்போது, இம்ப்ரோவைசேஷன் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட அந்த ஃப்ரீடம் கொடுத்துருவாங்களா இல்ல how does it work? Not always. It's a great question actually. நிறைய பேர் கேக்குற கேள்வி. It depends on the composer. It depends also on the extent of the song. So the song itself, மஞ்சனத்தி மரத்து கட்ட மைய வச்சு மைக்கி புட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த செம கட்ட, அந்த மாதிரி கார்த்திக் will sing and I will respond. சூரியனே தேவையில்லை வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, சில்லாக்ஸ் 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 கரிசா நிசாரி கரி கரிசா தனிக கரிசா தபம பதனி தபம பதனி சரிக சரிக பத மத பம கரி கரிசா. இவ்வளவு தூரம் பாடல, இவ்வளவு தூரம் பாடினா வெட்டிருப்பா. இன்னும் ரைட், இது படத்துல கேட்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி ஃப்ரீயா ரன் கொடுக்கிற கம்போசர்ஸ் இருக்காங்க. சோ நம்ம ஃபீலா வைபா பாடணும்ல, ஜாலியா பண்ணுங்க அப்படிமாங்க. Then they will take parts of it, they will embed it where they think is aesthetically suiting the song. Correct. Or the situation, and that's how that magic happens. So it's like singing live-க்கும் ஒரு curated film composition-க்கும் அதான் வித்தியாசம். Correct. இப்போ லைவா பாடும்போது இதே பாட்டை நீங்க லைவ்ல பாடும்போது you can give more we can give more, but also there's a chronological setup to the ideas. True. Whereas in film music the chronology is sometimes we subvert that very subtly, and then we take some phrases, place it elsewhere because of the technology. So the software is really interesting to see. True, right? I agree with that. It happens with voice acting with also. Voice acting also. So this is a lovely screen of logic, and then கரிசா தனிக கரிசா தவா அதை எடுத்து எங்க வேணா வைக்கலாம், ரீ ரெக்கார்டிங்ல கூட வைக்கலாம். ட்ரூ ட்ரூ. ஹன்சிகா மோட்வானி வரும்போது அவளுக்கு ஆமா ஆமா அப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு கம்போசருக்கு தோணும் போது there's so many avatars that
music takes, that a raga takes. But going back to the core of a raga's journey, I think the core is the ragam, for me at least. And a lot of composers' work reflects that. And when audiences come to Carnatic concerts, I think the point also we need to drive here is, with audiences supposedly dwindling for Karnataka Sangeetam, the way to kind of embrace these film songs is what I like. One of the programs that has done it effectively is my Isai Payanam. It is an example of how, you know, when I do this, when I sing a Shanmuga Priya with, say for instance, Ekambresha Nayakim Ishwarim Bhajarer Manasa Ekambresha Nayakim. It's a beautiful, steeped, classical Muthuswami Dikshithar Kriti. But இதை மெயினாக பாடிட்டு இசைப்பயணம் போர்ஷனில் இதுக்கு ஒரு கவுண்டரா, மறைந்திருந்தே பார்க்கும் மரமம் என்ன அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று பசத பமத பமகரி தரி கமபத மத நாதத்திலே தலைவன் குரல் கேட்டு அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன், மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல் மலவா வேலவா மாயவா ஷண்முக பாதவ நிதவ மதவ மதவ மகரிதத நிசரி கம பத மதவ மவ பாதவமவ தமதபம கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கரி சரி கமவ கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நெஞ்சம் வரவில்லை தொடவில்லை ஏனோ விடை இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா தகிட ததிமி தந்தானா சரிக 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 மாமா பசனித பம பனித பம பதத பம பத பம சரிக 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 ம பத பம கரிச சரிக 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 ம பத பம கரிச தகிட ததிமி தந்தானா இதய ஒலியில் ஜதியில் எனது தில்லானா பதபம சானித பதபம என் கதை எழுதிட மறுக்குது என் பேனா திரபதபம பம கரி சரிக 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 ம பத மதபம கரி சத பதனி சரிக சரிக ம பதம பசத மதப ஷண்முக பிரியா. பியூட்டிஃபுல். சரவண பவயனும் திருமல் தேரும் தனை சதா ஜபியன் நாவேன் பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா நிரி சதா பமகரி சதா. We conclude with KB Sundarambalamma. And the reason I went that far is because she is this stentorian, beautiful voice, you know. And these people, we can't forget them. We can't forget the incredible contributions of those that lived before us. Kandipa. Those that gave these ragas, but also the Pandai Kalathu Vishayam. It's an old form. It's a heritage. It's a cultural wealth of India. அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அந்த ராகங்கள் and how these composers அழகா வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு ஒரு ரீசெண்டா இப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் சார் இசையில ஒரு சண்முக பிரியா வந்திருக்கு. அது சண்முக பிரியா பாம்பே ஜெயஸ்ரீமா பாடினது. எங்கே எங்கே நீ வருவாய் என சின்ன கண்கள் சிந்தகின் துளிகளில் உயிர் வளர்த்தேன் அந்த ஃப்ரேஸ்ல மட்டும் முதற் கனவே மறுபடியும் வந்தாய் விழி திறந்ததும் கனவுகள் மறுபடி வருமா சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை வெண்ணில் நீயும் இருந்து கொண்டே
விரல் நீட்டி திறக்கிறாய் கரிசனி தம பதம கரிசத அப்படி கொடுத்திருக்காரு மஜ்னுல with Bombay Jayashree Amma. So this is Swadhamadhyamam and Pratimadhyamam. Pratimadhyamam of Natapairavi is Shanmugapriya. It's a nerd talk, but those who know will follow it. Okay. The nerd has to come out appo. Okay. It's like my alter ego. Okay. But adoda Pratimadhyamam adu. So அதை அழகா ஜக்ஸ்டபோஸ் பண்ணி கொடுத்திருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். எனக்கு நீங்க இப்போ பாடும்போது இன்னொரு ஒரு கேள்வி ஒன்று மனசுல வருது. இப்போ கிளாசிக்கல் சிங்கிங்னு வரும்போது நீங்க ஒரு பாடல் பியூர் கிளாசிக்கல்னு வரும்போது வர்ணமோ கீர்த்தனமோ என்ன நீங்க பாடுறீங்களோ அதோட வரிகள்லாம் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த இசை பயணத்துல நீங்க போயிட்டு இருக்கும்போது நிறைய எல்லா லாங்குவேஜஸோட ஃபிலிம் சாங்ஸோட வரிகளையும் நீங்க வந்து அந்த ராகத்தை நீங்க தனனானு பாட சொன்னா எனக்கு இந்த பாட்டுலாம் நான் வந்து 1000 தடவை கேட்டிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு மனப்பாடமா கிடையாது. நீங்க எல்லாத்தையும் how do you remember or recall all these lyrics? See, I keep hearing it, but also because you keep doing it, it becomes a part of our consciousness. Okay. And also வீட்ல வந்து எப்பவுமே மியூசிக் போயிட்டே இருக்கும். எங்க வீட்ல சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். Okay. And also the சொல்லி வாயில சொல்லும்போது நம்மளே because I'm a practicing film playback singer. Yes. These songs are like my practice for the voice modulation. You know, if I want to sing a husky cool song, like the way I did my Sada Nannu for Mahanati film, I'll be singing a bit of that. Please. I know I have to go with that. I have to think of my big idol Bombay Jayashree ma'am. I have to think of her voice. Wow. And இயற்கையாவே அந்த குரல்ல ஒரு கனிவு இருக்கு. Okay. So and I also have a bit of that husky thing in my voice or natural. So how can I elevate that? How can I underscore some of those elements that are inherently mine? Using these beautiful voices as my soundscape அப்படிங்கிறது so பேசுஷீலா அம்மாவோட இதுவோ so எனக்கு practice Deepa it's my thing apart from practicing my தியாகராஜ கீர்த்தனை and மனோஜ் சர்மா சங்கீதம் இதுவும் practicing இருக்கு. Wonderful.